Hello friends, இந்த வீடியோவில் நம்ம புது சப்ஜெக்ட் கிடையாது, ஒரு புது வெஞ்சருக்குள்ள நுழைய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா CMA ஃபைனல். இவ்வளோ நாள் CMA இன்டருக்கு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இன்டர் எப்படி படித்தோம், என்ன மாதிரி படித்தோங்கிற பேட்டர்ன் எல்லாருக்குமே தெரியும். அடுத்து CMA ஃபைனல் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்ன பண்ணுறேன், 8 சப்ஜெக்ட் நமக்கு இருக்குது CMA ஃபைனலில். 8 சப்ஜெக்டோட கிளான்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். எது டாபிக் வரும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கார்ப்பரேட் லா அண்ட் கம்ப்ளைன்சஸ். சேம் கார்ப்பரேட் லா நம்ம ஏற்கனவே இன்டரில் கம்பெனி லா படித்தோமா, அதே தான். பட் 100% அட்வான்ஸ்டாக வரும். நம்ம இன்டரில் படித்த கம்பெனியில் அந்த 35 மார்க்ஸ்க்கு படிச்சிருப்போம். நான் சொல்கிறது ஓல்டு சிலபஸ்க்கு. அந்த 35 மார்க்ஸ் ஜஸ்ட்டு இதோட பேசிக் அளவுக்கு கூட இருக்காது, அதை விட கம்மியாக தான் இருக்கும். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% அட்வான்ஸ்டாக நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு பேப்பர் நம்பர் 13. அடுத்த பேப்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம இன்டரில் படித்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு பிரான்ச் லெவலில் ஃபாலோ பண்ணுற ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். பட் இந்த வீடியோவில் நம்ம இந்த CMA ஃபைனலில் பார்க்குற ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது என்னென்னா, ஸ்ட்ராட்டஜிக் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணுறது டாப் மேனேஜ்மெண்ட் தான் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க ஃபாலோ பண்ணுற ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட். திரும்பவும் சேம், நம்ம இன்டரில் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் படித்தோம். அது டிபார்ட்மெண்ட் ஆர் ஃபங்க்ஷனல் லெவலில் ஃபாலோ பண்ணுற காஸ்ட் மேனேஜ்மெண்ட். இந்த ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ஃபாலோ பண்ணுறது யார் ஃபாலோ பண்ணுவான்னா, டாப் மேனேஜ்மெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி ஃபாலோ பண்ணுற காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதில் மேக்ஸிமம் நமக்கு ஏற்கனவே படித்தது தான் வரும். எப்படின்னா நம்ம மார்ஜினல் காஸ்டிங், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங், அப்புறம் வேறு என்ன ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், திரும்ப ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம படித்த பெர்ட், CPM, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே சேமாக வரும். பட் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வரும், பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துடலாம். லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேப்பர் டைரக்ட் டேக்ஸ் லாஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன். இந்த டைரக்ட் டேக்ஸ் லாஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் அப்படிங்கிற பேப்பர் 100% புதுசு. நம்ம ஏற்கனவே இன்டரில் படித்தது இன்டரில் எதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கலையோ அதுதான் இங்கே பேஸாக இருக்கும். மேக்ஸிமம் இன்டரில் யாருமே PGPP அவ்வளோவா டெப்த்தாக படிச்சிருக்க மாட்டீங்க. பட் நமக்கு ஃபைனல் படிக்கிறதுக்கு பேஸே என்னது, இந்த PGPP ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ இந்த டைரக்ட் டேக்ஸ் லாஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய பேப்பர். அதே மாதிரி வீடியோஸும் நான் 8 பேப்பரில் இந்த டைரக்ட் டேக்ஸ் லாக்கு தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் டைம் கன்சியூமிங். அதனால் இதில் நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு நமக்கு அடுத்த செகண்ட் குரூப்போட ஃபஸ்ட்டு பேப்பர். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஃபஸ்ட் குரூப்போடது. இப்போ செகண்ட் குரூப்போட ஃபஸ்ட்டு பேப்பர் நம்பர் 17 கார்ப்பரேட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, இதுவும் நம்ம இன்டரில் படிக்காத ஒரு புது பேப்பர். எப்படி மேனேஜருக்கு நம்மளோட டேட்டாவையோ நம்மளோட ரிப்போர்ட்ஸையோ ரிப்போர்ட் பண்ணுறது, எப்படி ஒரு ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கிற ரிப்போர்ட்டிங் ரிலேட்டடாக இருக்கிற எல்லாமே இந்த கார்ப்பரேட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் வரும். அடுத்து இன்டைரக்ட் டேக்ஸ் லாஸ் அண்ட் ப்ராக்டிஸ். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பேப்பர். ஏன்னா நிறையா கமெண்ட்ஸ் நான் கேள்விப்பட்டேன், GST தான் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஈஸியாக புரியுது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஈஸியான பேப்பர். இதில் உங்களுக்கு ஒரு குட் நியூஸும் சொல்லிடுறேன். GST மட்டும் இதில் நான் சொல்கிறது மொத்தம் 100 மார்க்ஸில் GST, கஸ்டம்ஸு, ஃபாரின் ட்ரேட் பாலிசி 3மே வரும். நான் இப்போ சொல்ல போகிறது ஒன்லி ஃபார் GST. GST நம்ம இன்டரில் என்ன படித்தோமோ அதே தான் வருது, எதுவுமே எக்ஸ்ட்ரா கிடையாது. 100% சேம், அப்படியே மாறுது. நீங்கள் உள்ளே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் கொண்டு இன்டரோட தான் வரும். சில எக்ஸ்ட்ரா லெசன்ஸ் இருக்குன்னு அது இல்லைன்னு சொல்லலை. பட் நமக்கு எக்ஸிஸ்டிங் லெசன்ஸ் இதுலேயும் சேமாக இருக்கிற லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸு அப்படியே எக்ஸாம்பிள் நம்பர் மாறாமல் அப்படியே வருது. ஸோ GST இன்டரில் தரவாக படித்தவங்களுக்கு ஃபைனலில் பயம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். கஸ்டம்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், பிரச்சனை இல்லை, ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட். இது நமக்கு ஒரு பியூர்லி இல்லை, பார்ட்லி தியரி அண்ட் பார்ட்லி சம் பேப்பர் தான். பட் என்னையை பொறுத்தவரை இந்த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட் தான் மொத்தம் 8 பேப்பர்லேயே ஈஸியஸ்ட் பேப்பர். கொஞ்சம் கிளியராக கான்செப்டுவலாக படித்தோன்னா மேக்ஸிமம் 5 டேஸில் இந்த பேப்பரை கிளியர் பண்ணிடலாம், அந்தளவுக்கு ஈஸியான பேப்பர். அண்ட் லாஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் வேல்யூவேஷன்.
இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான பேப்பர். இதில் வர்ற மெஜாரிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபவுண்டேஷன்லையும் இன்டர்லையும் படித்தது தான் வரும். எதுவுமே வந்து புதுசாக இருக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணக்கூடிய ஒரு பேப்பர், ஸ்ட்ராட்டஜிக் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது. இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில்னு சொல்லி ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்னு படிச்சிருப்போம். வேல்யூவேஷன் ஆஃப் ஷேர்ஸ் படிச்சிருப்போம். அப்புறம் மெர்ஜர்ஸ் அமால்கமேஷன்ஸ்லாம் படித்தோம். இபிஎஸ் எல்லாமே படிச்சிருப்போம். அது எல்லாமே இதில் வந்துடும். பஸ் கொஞ்சம் பேசிக்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸ் இதில் வரும் கொஞ்சம் நிறையா. ஸோ மேக்ஸ் கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் இந்த பேப்பர் கிளியர் பண்ணுறதுக்கு. இப்போது நம்ம பேப்பர் வைஸ் அனாலிசிஸ் பார்த்தாச்சு. இந்த 2 குரூப்பில் வந்து எந்த குரூப் ஈஸி அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% செகண்ட் குரூப் தான் ஈஸி. ஃபஸ்ட் குரூப்பை விட கண்டிப்பாக செகண்ட் குரூப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இதில் இந்த ஒரு பேப்பர் தான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். மீதி 3 பேப்பருமே ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஃபஸ்ட் குரூப்பில் எஸ்எஃப்எம்மும் டேக்ஸும் கொஞ்சம் டஃப் பேப்பர்ஸ். ஸோ அது கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். டஃப் மீன்ஸ் கிளியர் பண்ண முடியாதுன்னெலாம் கிடையாது, பட் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஈஸி. நீங்கள் வந்து சிங்கிள் குரூப் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் எழுதணும்னு நினச்சிங்கன்னா செகண்ட் குரூப்பை ஃபஸ்ட்டு எடுக்கலாம். அதுதான் என்னோட சஜஷன். பட் என்னோட சஜஷன் எப்போவுமே வந்து ஒன்று தான், போத் குரூப்ஸ் ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பட் சிங்கிள் குரூப் தான் எழுத போகிறேன்னு முடிவு பண்ணிங்கன்னா செகண்ட் குரூப் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டைரக்ட் டேக்ஸோட இன்ட்ரோ பார்த்துட்டு சம்குள்ளே போயிடலாம். தேங்க்யூ.